ஹாய்ங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான உயரத்தில் இருக்கிற நுழைவு வாயில் கொண்ட பைரவர் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் காசிக்கு நிகராக கருதப்படுற ஒரு கோயிலுங்க. தென்னக காசின்னு அழைக்கப்படுகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட வாசலில் பார்த்திங்கன்னா கால பைரவர் வெளியில் ஒரு சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலைக்கு முன்னாடி எல்லாருமே தேங்காய் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுறாங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு கூட சொல்லலாங்க. தேய்பிரை அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ நாளில் நல்ல கூட்டம் அதிகமாக இருக்குங்க. நல்ல பூஜை வழிபாடு நடக்குது. நான் போயிருந்த நாள் நார்மலான டேஸ் தாங்க. அந்த அன்றைக்கி கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்போவுமே பார்த்திங்கன்னா எத்தனை பேர் தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டிருந்தாங்க. இந்த கோயில் காசிக்கு நிகராக கருதப்படுதுங்க. தென்னக காசி அப்படின்னு இதுக்கு அழைக்கப்படுது. இந்த கோயில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கோயிலோட நுழைவாயிலில் தான் மிகப்பெரிய அந்த பைரவர் சிலையை நம்ம பார்க்கலாங்க. இதாங்க கோயிலோட நுழைவாயில். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சைடிலேயே கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதாங்க பிரம்மாண்டமான வாகனத்தோடு நிற்கிற 39 அடி உயரமுள்ள கால பைரவருங்க. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே மெய் சிலுக்குதுங்க. இது கோயிலோட நுழைவாயிலுங்க. இது 39 அடியில் அமைச்சிருக்காங்க. உலக கின்னஸ் சாதனை புக்லையே இடம் பெற்றிருக்குதுங்க இந்த கோயில். இந்த கோயில் உள்ளே அப்படியே போனோன்னா உள்ளே ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் கருவறையில் அமைஞ்சிருக்காருங்க. இந்த கருவறையில் இருக்க ஸ்வர்ண ஆகாஷ்ன பைரவர் சிலை 650 கிலோ எடையுள்ள ஐம்பொன் சிலையால், பஞ்சலோக சிலையால் பண்ணியிருக்காங்க. ஐம்பொன்னால் பண்ண ஸ்வர்ண ஆகாஷ்ன பைரவருங்க. அம்பாலோடவே காட்சி அளிக்கிறாங்க. உள்ளே போகும்போதே பாருங்கள், நம்ம பைரவர் படுத்து நம்மளுக்கு இது வரவேற்றுட்ருக்காரு. இதில் உள்ளே போனோன்னா அந்த கருவறையில் தாங்க நம்ம ஸ்வர்ண ஆகாசன பைரவர் இருக்கார். இந்த கோயிலை சுற்றியும் 64 பைரவமூர்த்தி சிலை இருக்குங்க. இது ஒரே இடத்துல கோயிலை சுற்றியும் 64 பைரவமூர்த்தி சிலை சிவபெருமன் அம்சத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இது கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. இவங்க தாங்க நம்ம ஸ்வர்ண ஆகாசன பைரவருங்க. ஸ்வர்ண லிங்கத்தோடு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணலிங்கம், மேலே ஸ்வர்ண ஆகாசன பைரவரும் அம்பாலும் இருக்காங்க. இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் நம்ம அர்ச்சனை, அபிஷேகம் எல்லாமே பண்ணுறதுக்கு நம்மளை அனுமதிக்கிறாங்க. நம்மளே கருவறைக்குள்ளே போய் நம்ம அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ணி நம்ம வழிபடலாங்க. இது மிகப்பெரிய சிறப்பு. இது எங்கேயுமே இருக்காதுங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சமே அதுதாங்க. இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாமே எங்களுக்கு நினச்சது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ தாங்க சொன்னாங்க. எங்களுக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இங்கே திருநீர் மூலிகையால் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. அங்கேயே தொட்டு தான் நெத்தியில் வச்சுக்கணும். இந்த கோயில் ஈரோடு போகிற வழியில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சஸ்விகா டைரி ஃபேமிலிஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.